கல்வியும் செல்வமும் ஏழைக்கு எட்டாக்கனி. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. இது உண்மையாலேயே இப்படிப்பட்ட வார்த்தைகள் மனிதனுடைய இதயத்தை தட்டி எழுப்புற மாதிரி தான் இருக்குது. கல்விங்கிறது ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்வெண்ட்டில் ஏழையுடைய குழந்தையை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஏழையுடைய வருமானம் அந்த குழந்தையினுடைய படிப்புக்கே சரியாக போயிடும். அப்படி அந்த ஏழையினுடைய வருமானம் படிப்புக்கே சரியாக போகும்போது குடும்பத்தை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் செல்வமும் அப்படித்தான். அப்படி ஏழையுடைய குழந்தைய கான்வெண்ட்டில் படிக்க வைக்கும்போது அந்த ஏழையினுடைய செல்வம் அழிஞ்சிருது. அந்த குழந்தைக்கு கல்வியை கொடுத்து முடிக்கும்போது இந்த ஏழையினுடைய உடல் வலிமையும் குறைஞ்சு போயிடுது, செல்வமும் எதுவும் இருக்கிறதில்ல. ஆகையால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு கல்வியும் செல்வமும் எட்டாக்கனியாக இருப்பது என்பது இது காலம் தொட்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. கல்வி என்பது மகத்தான விஷயம்தான், அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏழைகளுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியம்தான், அதிசயம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு குழந்தையை ஆங்கிலத்தில் படிக்க வைக்க வேண்டும், கான்வென்ட்டில் சேர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அது வசதி படைத்தவர்களுக்கு அது சாதாரண விஷயமாக இருக்கும். ஆனால் ஏழைகளுக்கு மிகப்பெரிய அற்புதமான விஷயமாகத்தான் தோன்றும். ஏழைகளுக்கு பண்டிகை என்பது ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் அந்த பண்டிகை வந்துவிட்டால் ஏழைகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த கல்வி என்பது ஒரு ஏழைக்கு மிகப்பெரிய எட்டாக்கனியாக இருக்கும். ஒரு ஏழை தன்னுடைய குழந்தையை ஆங்கிலத்தில் படிக்க வைக்க வேண்டும், கான்வென்ட்டில் படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் ஈட்டிய செல்வமெல்லாம் கரைந்து போகிறது. அவன் குழந்தைகள் படித்து முடிக்கும்போது அவனிடம் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு செல்வம் இருப்பதில்லை. அந்த செல்வத்தை நினைத்து அந்த மனிதன் வாழ்க்கையில் உடல்வாய்ப்பட்டு உடல் நோய்பட்டு எண்ணியே அவனுடைய வாழ்க்கை விரைவாக முடிந்து விடுவது உண்மைதான். அது இந்த மண்ணில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. கல்வியும் செல்வமும் ஏழைகளுக்கு எப்பொழுது எட்டிய கனியாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த பூமி சொர்க்க பூமியாக இருக்க முடியும். இல்லை என்றால் இந்த பூமியை சொர்க்க பூமி என்று சொல்ல முடியாது. ஆகையால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லோருமே சமநிலையோடு கல்வியும் செல்வமும் ஒரு மனிதனுக்கு குறைவில்லாமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அந்த கல்வியும் செல்வமும் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால் இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறும் என்பதுதான் உண்மை. நன்றி.